கோவை மாவட்டம் கீரநத்தம் அரசு நடுநிலைப் பள்ளியில் இவிஎம் இயந்திரம் வைத்து மாதிரி தேர்தல் நடத்தி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிப்பது கட்டாயம். இதனை சிறு வயதிலிருந்தே மாணவ மாணவர்களுக்கு எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை மாவட்டம் கீரநத்தம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாதிரி வாக்களிக்கும் செய்முறை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயம்புத்தூர் குடியிருப்போர் விழிப்புணர்வு சங்கம் கீரநத்தத்தில் உள்ள பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப் பள்ளியில் மாதிரி தேர்தல் நடத்தி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேர்தலில் பள்ளியில் பயிலும் 30 மாணவர்கள் போட்டியிட்டனர். இவர்களில் 5 பேர் முதலமைச்சர் பதவிக்கும் மற்றவர்கள் அமைச்சர் பதவிக்கும் போட்டியிட்டனர். தேர்தலில் 241 மாணவர்கள் வாக்களித்தனர். சிறு வயதிலேயே வாக்களிப்பதாலும் தன்னிச்சையாக முடிவெடுத்து வாக்களிப்பதாலும் இது தங்களுக்கு 18 வயதில் ஜனநாயக கடமையாற்றும் போது உதவும் என்று தெரிவிக்கிறார் 5ஆம் வகுப்பு மாணவி விபாஷனா. எங்க ஸ்கூல்ல இப்ப எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த எலெக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப மெயின். நம்ம ஓட்டு போடுறது ரொம்ப மெயின். அதை நம்ம இந்த வயசுலயே கற்றுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எலெக்ஷன் எதுக்கு போடுறோன்னா நம்ம இந்த வயசுலேயே நல்லா நேர்மையாக எப்பயுமே நம்மளோட ஓன் மைண்டில் போட கற்றுக்கிட்டோன்னா எங்கள் பெருசானதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எங்கள் ஸ்கூலில் கற்றுத்தரனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓட்டு போடுவது குறித்து தற்போதே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெருமை அளிப்பதாக தெரிவிக்கிறார் மாணவி ஒருவர். எங்கள் ஸ்கூலில் சீஃப் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், லா அண்ட் ஆர்டர் மினிஸ்டர், கல்ச்சுரல் மினிஸ்டர், இந்த மாதிரி 7 மினிஸ்டர் இருக்காங்க. 7 மினிஸ்டருக்கும் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நல்ல மினிஸ்டர், நேர்மையான நல்ல மினிஸ்டருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் சத்யபூஜா என்ற மாணவி தன்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தால் மாணவர்களின் ஆர்வத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்படுவேன் என்று கூறுகிறார். நான் சிஎம் போஸ்ட், அதாவது முதலமைச்சர் பதவியில் நிற்கிறேன். எனக்கு இவங்க எல்லாரும் ஓட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு கீழே 6 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் சொல்லி, இப்போ சில பேருக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கல்ச்சுரலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிட்ட சொல்லி நான் எங்கள் ஸ்கூல் மூலிமா நான் ஜோனல்ஸ் எல்லாம் போக வச்சு அவங்களுக்கு வராத கேம்ஸ் எல்லாம் நான் பழக்கி விட்டு அவங்க கிட்ட சொல்லி கண்டிப்பாக இந்த ஸ்கூலுக்கு பெருமை ஏற்றுவேன். அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் மினிஸ்டர்ஸ் கிட்டலாம் சொல்லி அவங்களுக்கு டான்ஸ் இல்லைன்னா சாங்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு இந்த ஸ்கூலுக்கு பெருமையை கண்டிப்பாக கொண்டு வருவேன். எனக்கு எல்லாரும் ஓட் பண்ணுங்க. உண்மையான தேர்தல் எப்படி நடக்குமோ அதுபோலவே வாக்குச்சாவடி உருவாக்கப்பட்டு 4 வாக்குச்சாவடி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர். இதில் குறிப்பாக தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் இவிஎம் இயந்திரம் வாக்களிப்பதற்காக வைத்திருந்தது மாணவர்களிடையே வாக்களிக்கும் ஆர்வத்தை அதிகரித்தது. கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் லட்சியத்தை ஆதரிக்கும் நோக்கத்துடன் கடந்த தேர்தலுக்கு முன்பு RAEC பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கோயம்புத்தூர் குடியிருப்போர் விழிப்புணர்வு சங்கம் அமைப்பின் செயலாளர் ரவீந்திரன் தெரிவித்தார். வாக்களிப்பது தங்களின் உரிமை, ஒவ்வொரு தேர்தலிலும் அதனை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை குழந்தைகளிடையே விதைக்க பள்ளிகளில் தேர்தல் நடத்த இவிஎம் தயாரிப்பதற்கு எங்களுக்கு ஆதரவளிக்க பாஷ் என்ற நிறுவனத்தை அணுகியதாகவும், இதுபோன்ற தேர்தல்கள் மூலம் வாக்களிப்பது மாணவர்களுக்கு ஒரு பழக்கமாகிவிடும், அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் மாதிரி தேர்தல் நடத்தினால் வாக்காளர் எண்ணிக்கையை அதிகரிக்க இது உதவும் என்று தாங்கள் நம்புவதாக கூறுகின்றனர். ஒரு நல்ல தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பது, ஓட்டு போடுவதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு உணர்த்தும் வகையில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வை இந்த சிறுவயதிலேயே சொல்லிக் கொடுப்பதாக தெரிவிக்கிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர். எங்கள் பள்ளியில் குழந்தைகள் பாராளுமன்றம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நல்ல தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வருங்கால சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட ஓட்டு போடுதல் அப்படிங்கிற தன்னுடைய வாக்குரிமை எப்படி செலுத்தணும் அப்படிங்கறதனுடைய அவசியத்தை உணர்த்துற விதமா இன்னைக்கு இந்த எலெக்ஷனை நாங்க நடத்துறோம். இதுல மாணவர்கள் அவங்களுக்கு விருப்பமான யாரு நல்ல தலைவரா நினைக்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்காக தங்களுடைய வாக்குகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
தன்னுடைய 18 வயது வர்றப்ப தன்னுடைய கடமையை சரியா நிறைவேற்றணும், நாட்டிற்கு ஒரு சிறந்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை, விழிப்புணர்வை இந்த சிறு வயதுல இருந்து எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கிறோம். மாணவர்கள் இப்போதே தேர்தலில் பங்கேற்று போட்டியிடும் போது சக மாணவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்பட உதவும். இதுவே அவர்களுக்கு எதிர்காலத்தில் வாக்களிப்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை உணர்த்தும் என்ற வகையில் கீரநத்தம் அரசு நடுநிலைப் பள்ளி மேற்கொண்ட இந்த முயற்சி வரவேற்பை பெற்றுள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நந்தகுமாருடன் செய்திக்குழு.